அது ஒரு கவுன்ஸு எங்களுக்கு வந்து அதுக்கு வந்து நிவாரணம் தருவாங்க. ஆக இப்போ நான் வந்து இந்த மாதத்தில் கடன் வாங்கினதுக்கு பிரிமியம் கட்டியிருக்கேன். என்னோட வாழை பாதிக்கப்பட்டது, யாருமே வந்து பார்க்கறது இல்லை. இதை நாங்கள் யாருக்கிட்ட தெரியப்படுத்த முடியும்? இதான் எங்களோட கேள்வி. நீங்களே சொட்டு பாசனம் அமைச்சிட்டு இந்த 7 கம்பெனி சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த 7 கம்பெனியை நீங்களே கான்டாக்ட் பண்ணி சொட்டு பாசனம் அமைச்சிட்டு இன்சூரன்ஸ் வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் இந்த கண்டிஷன்லாம் சொல்கிறோம். இப்படி இருந்தால் நீங்கள் ஏன்னா வாங்கக்கூடாது. அதனால ஆனால் இன்சூரன்ஸ் கொடுக்கறது இல்லை. இது வந்து விவசாயிகள் வேண்டான்னு கூட விட்டுருக்கலாம். இந்த 1200 எங்களுக்கு லாபமாக இருக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்காட்டாலும். ஆக ஆனால் நாம் கொடுத்த மனுக்கு எங்களுக்கு நீங்கள் எடுத்த கணக்குக்கு அரசியல் செய்யறேன். அதுக்கு வந்து எங்கள்கிட்ட திரும்ப நஷ்டம் வாங்க. விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. அப்படி அவங்க கடன் வழங்கும் போது தேசிய வேளாண் காப்பீடு திட்டம் சொல்லி 1 ஏக்கர் வாழைக்கு 1600 ரூபாய் நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு வலுக்கட்டாயமாக வசூல் பண்ணுறாங்க. அவ்வாறு வலுக்கட்டாயமாக வசூல் பண்ணும்போது எங்களோட வாழைகள் காற்று, புயல், மழை, நோய்கள் பாதிக்கப்பட்டால் அதை வந்து யாருமே சிறப்பித்து பார்த்ததே கிடையாது. ஆனால் தோட்டக்கலைத்துறை மூலியமாகவும் வருவாய்த்துறை மூலியமாகவும் உடனே வந்து கணக்கெடுத்து அதிகாரிகளுக்கு சமர்ப்பிச்சிடுறாங்க. அதுக்கு பிற்பாடு அவர்களை போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட வேலையை நாங்கள் முடிச்சுட்டோம், இனி அரசு உங்களுக்கு என்ன செய்யணுமோ அரசு செய்யுங்கிறாங்க. 2012வது வருஷம் தமிழ்நாடு அரசு 32 மாவட்டங்களும் வறட்சி மாவட்டமாக அறிவிச்சும் இதுவரைக்கும் கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணராயபுரம், குளித்தலை வட்டாரங்களில் எந்த ஒரு விவசாயிக்கு இழப்பீடு வழங்கினதாக சரித்திரத்தில் இல்லை. அதுவும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு விவசாயி வாழைக்குன்னு இன்சூரன்ஸ் செலுத்தி அதுக்கு எங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டதும் இல்லை. அப்படி கேட்டால் ஒரு விவசாயிக்கு இழப்பீடு தர முடியாது. 35 விழுக்காடு அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டால் நாங்கள் விழுக்காடு தருவோம். அதுக்கு அனாவரி சர்டிஃபிகேட் வழங்கப்படணுங்கிறாங்க. அந்த அனாவரி சர்டிஃபிகேட் வழங்குறது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. புள்ளியியல் துறையும் வேளாண்மை துறையும் கணக்கெடுத்தால் உங்களுக்கு வந்து பயிர் விளைச்சலில் சராசரி சாகுபடி கண்டுபிடிச்சு அதுக்கு நாங்கள் வந்து இழப்பீடு தருவோங்கிறாங்க. எங்கள் பயிர் விளைச்சல் சராசரி கணக்கு எடுக்க வேண்டாம். ஆனால் எங்ககிட்ட நீங்கள் வாங்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் தொகை